இந்த மதுரையில் இருந்துட்டு சொல்ற 1878 இங்க தாது வருடம்னு அதோட பேரு. மிகப்பெரிய பஞ்சம் அந்த வருடம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரை வடக்காவணி மூல வீதியில குஞ்சரத்தம்மாள்னு இருந்தாங்க. குஞ்சரத்தம்மாள் அவங்க என்ன, அவங்க வந்து ஒரு தேவதாசி. வடக்காவணி மூதியில 2 பெரிய வீடு வச்சிருந்தவங்க. தாது வருடம், பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவங்க வீட்டு வாசல்ல ஒரு அம்மா கை குழந்தையோட வந்து நிக்கிறாங்க. அந்த கை குழந்தையோட எலும்பு கூடு தெரியுது. அப்படியான பஞ்சம், கை குழந்தையோட எலும்பு கூடு தெரியுது. இந்த அம்மாவால தாங்க முடியல, கஞ்சி தொட்டி திறக்கிறாங்க. சாப்பாட்டுக்கான கஞ்சி தொட்டி திறக்கிறாங்க. இப்போ ஒரு கஞ்சி தொட்டியை திறந்த உடனே ஊரே வந்து கியூல நிக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு முடியல. ஒரு கஞ்சி தொட்டி 2 கஞ்சி தொட்டி ஆகுது. 2 நாள் ஆகுது. இவர்களுடைய சேமித்து வைத்த சொத்தெல்லாம் இறங்கிக்கிட்டே வருது. சேமித்து வைத்தது எல்லாம் இறங்கிட்டே வருது. இவங்களை பார்த்து மதுரை கலெக்டர், அந்த காலத்தில் இருந்த மதுரை கலெக்டர் அரசாங்க ரீதியாக கஞ்சி தொட்டி தொடங்குறார். தன் சொத்து முழுவதையும் விற்று அந்த தாது வருடம் 3 வருடமும் மதுரை மக்களுக்கு அன்னமிட்டவர்களாக குஞ்சரத்தம்மாள் இருந்தாங்க. இன்றைக்கும் வடக்காவணி மூலிவதில சலங்கை பூஜை செய்து மீனாட்சி அம்மனுக்கு நிகராக வணங்கக்கூடிய தெய்வமாக குஞ்சரத்தம்மாளை வணங்கிட்டு வர்றோம் நம்ம மதுரையில். என்ன தெரியுமா அர்த்தம்? சேவை செய்பவர்கள், தன்னலமற்று சேவை செய்பவர்கள், இறைவனுக்கு நிகரானவர்கள் என்று காட்டிய பூமி இந்த மதுரை பூமி.